ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வர்ஷா சரசுவை கிச்சன். இன்னைக்கு நாம அடை எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு நம்ம இந்த டம்ளர்ல 1 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இத அரிசியை ஒரு 4 ஹவர்ஸ் முன்னாடியே ஊற வச்சிருங்க. இந்த பருப்பெல்லாம் அரிசியோட ஒரு 1 ஹவர் முன்னாடி, அரைக்கிறதுக்கு 1 ஹவர் முன்னாடி கலந்து போட்டு ஊற வச்சிருங்க. நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை ஃபுல்லா ட்ரெயின் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இத ரொம்ப ஸ்மூத்தாவும் இல்லாம ரொம்ப கொரகொரனும் இல்லாம ரவை, சின்ன ரவை பதத்துல அரைச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: கொத்து கருவேப்பிலை, 4ல இருந்து 10 வரமிளகா, தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். அடமாவை அரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இது கூட நீங்க பொடியா கட் பண்ண வெங்காயமும் இல்ல முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு முருங்கைக்கீரை போட்டு அடை செய்ய போறேன். கீரையை போட்டு மாவை நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு அடுப்புல ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல்ல எண்ணெய் தடவி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. தோசைக்கல் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் அடையை நம்ம ஊத்திடலாம். சுத்தி எண்ணெய் விட்டுக்கோங்க. நடுவுல ஓட்டை போட்டு அதுலயும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பிடலாம். இந்த பக்கம் வெந்துருச்சு, நம்ம அடைய திருப்பிடலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஆனோன்னு ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். திருப்பி 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம அடைய எடுத்துடலாம். பாருங்க, ரொம்பவே சத்தான புரோட்டீன் அண்ட் அயன். பருப்புகள்ல நிறைய புரோட்டீன் இருக்கு. முருங்கைக்கீரையில இரும்பு சத்து நிறைய இருக்கு. அதனால வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி அடை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.